மறுபடியும் சொல்றேன், நீ மட்டும்தான் வரணும். நான் தான் சொல்றேன்ல, நான் மட்டும்தான் வருவேன், கவலைப்படாத. ஒழுங்கா வரையா இல்ல மொக்க அடிக்கவா? சொன்னா கேளு, நிறுத்து, சுற்றுவேண்டா. அவ்வளவு தைரியம் இருக்கா? சுடுங்க சுடுங்க சுடுங்க. இதோட நம்மள பிடிச்ச பீட ஒழிஞ்சதுன்னு நிம்மதியா இருப்போம். நடந்தது எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு நாம எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்ப்போம். சரி, முதல்ல இப்ப சாப்பாடு போடுங்க. இது லக்ஷ்மிக்கு இன்னொரு ஜென்மம் மாதிரி. அவளுக்கு எத்தனை ஜென்மந்தான் இருக்குன்னு தெரியல. அந்த ஜான்சி வந்தப்போ ஒரு முறை செத்து பிடிச்சா, இப்போ எப்படி? போது வள்ளியம்மா, இதுக்கு மேல நாம இதை பத்தி பேசிட்டு இருக்க வேணாம். ஏய், சீக்கிரமா தட்டை எடுத்து வை. வைக்கிறேன். ஏய் அனு, உன் போன் அடிச்சிட்டு இருக்கு பாரு. அனு, உன் போன் தான் அடிச்சிட்டு இருக்கு. போய் ஒன்னு எடுத்து பேசு, இல்லன்னா கட் பண்ணு. அடிச்சிட்டே இருக்குல்ல. அனு, போய் எடுத்து பேசு. அனு, எதுக்கு பயப்படுற? போன் எடுத்து பேசு. ஏ அனு, கார்க்கி தான் செத்து போயிட்டான்ல, வேற யாராவது இருக்கும் பாரு. ஏன் பயப்படுற? போய் எடுத்து பேசு. இல்லக்கா, எனக்கு யார் போன் பண்ணாலும் அவன் போன் பண்ற மாதிரியே தோணுதுக்கா. ஐயோ, பாத்தீங்களா பாத்தீங்களா, அக்கா ஷாக் ஆகுறாங்க. அவனதான் இருக்கும், அவன் சாக்கல போல இருக்கு. அவன் தானே? லக்ஷ்மி, எங்க இந்த போன் வந்திருக்கு? இங்க இருந்து தாங்க. இங்க இருந்தா? நம்ம வீட்ல இருந்தா? எங்க இருந்தா? ஆமா, மாமாவோட போன்ல இருந்து தான் கால் வருது. மாமா போன் வச்சிருக்கீங்களா? மாமா கிட்ட போன் இல்லையே. எங்க வச்சீங்க? எங்க மாமா போனு? அவர்கிட்ட இல்லையே. எங்க வச்சேன்னு எனக்கு தெரியலையே. ரூம்ல இருக்கான்னு பாக்குறேன். ஐயோ, பாரு. இவனுங்கெல்லாம் விளையாடி இருக்காருங்க. ஏ அர்ஜுன், சிரிடா. சிரி 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 சிரி. எவ்வளவு லூட்டி. நீயும் அமரும் சேர்ந்து பார்த்த. அப்பா, என்னால சிரிக்க முடியலங்க. நீங்க உம்மன் இருக்கீங்க. இந்தடா, இது வச்சுக்கோடா. எவ்வளவு படுத்துற நீ அம்மாவை. சிரிடா, சிரி சிரி. போதும் லக்ஷ்மி, போதும். நீ சிரிச்சு விளையாண்டதெல்லாம் போதும். என்ன பண்றதையும் பண்ணிட்டு உனக்கு சிரிப்பு வேற கேக்குதா? நான் என்னங்க பண்ண? என்ன பண்ணல? எல்லாத்தையும் பண்ணிட்டியடி. உனக்கு என்ன பெரிய ஹீரோன்னு நினைப்பா? ஹீரோவா? ஹீரோவோ ஹீரோயினோ அப்படி நினைச்சுக்கிட்டு தானே நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. நீங்க எதை சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. உனக்கு பெரிய தியாகின்னு நினைப்பு. எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு இருப்ப. ஃபைனலா நல்ல பேர் வாங்கிடுவ. இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா இல்ல? ஆமா, இப்படிதான் அந்த செந்தில்வேல் பிரச்சனையில எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு பெரிய தியாகி மாதிரி நடந்துகிட்ட. இப்போ இந்த அனுவோட பிரச்சனையில
தேவையில்லாம தலையை நுழைச்சுக்கிட்டு அவளுக்கு ஐடியா கொடுக்கறேங்கிற பேர்ல எதையோ பண்ணி எவ்வளவு பிரச்சனை. கொஞ்சமா நெஞ்சமா தலை தப்புனது தம்புரா புண்ணியங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சாவு வரைக்கும் போய் திரும்பி வந்திருக்க. நீ மட்டும் இல்லடி, உன்னால நாங்க எல்லாரும் ரிஸ்க் எடுத்துட்டு வந்திருக்கோம். நீ புவி பங்களாவுக்கு போய் முட்டாள்தனமா அப்படி பண்ணாம இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? அனு பண்ண தப்ப நீ தலையில சுமந்து சுத்தின பெரிய தியாகி நினைப்ப உனக்கு. அப்படிதான் அந்த டைரக்டர் விஷயத்திலயும் அப்படிதான் பண்ண. அவனை பத்தி நான் சொன்னப்போ சரி, ஐயோ அவன் உன்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தப்போ சரி, ஒரு வார்த்தை, அட ஒரே ஒரு வார்த்தை இப்படி இதுன்னு சொல்லிருப்பியா? சொல்லிருந்தா உனக்கு எனக்கும் பிரச்சனை வந்திருக்குமா? சொல்லு. நீ சொல்லல, பிரச்சனை வந்துச்சு. அப்போ பிரிஞ்சே இருந்தோம். நீங்க என்ன பிளான் பண்றீங்கன்னு தெரியுது. தேவையில்லாத தலைவலி. உன் இஷ்டத்துக்கு எதோ பண்ணிட்டு இருக்க, பண்ணு. வாடா வந்து படு. உனக்கும் தொண்ண இல்ல, எனக்கும் தொண்ண இல்ல. வா படு. நீ வாட செல்லோ, ஒன்றும் வேண்டாம், விடுங்க. சும்மா போடுங்களா. போங்க. பாரா, நம்ம இவ்வளவு பேசணும், கண்டுக்காம குழந்தை தூக்கிட்டு போயிட்டே இருக்கா. எவ்வளவு திமிரு அவளுக்கு. வா, என்ன வேகுது, ஒரே புழுக்கமா இருக்கு. அக்கா. என்ன லக்ஷ்மி, நீ இன்னும் தூங்கலையா? இல்லக்கா, ஒரு சின்ன பஞ்சாயத்து இருக்கு. பஞ்சாயத்தா? என்னடி? ஒரு சின்ன டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அர்ஜுன் இருந்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ராத்திரி அர்ஜுனை உங்க கூட படுக்க வச்சுக்கிறீங்களா? என்ன பேசுறாங்க? கட்டுல தான் உன் மாமா பப்பர பேன படுத்து கிடக்குறாரே. இன்னைக்கு நானே கீழே தான் படுக்கணும் போல. எழுப்புனாலும் எந்திரிக்கவே மாட்டாரு. ராத்திரி நடுவுல எந்திரிச்சாருன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் குழந்தைய மிதிச்சிட்டாருன்னா என்னடி பண்றது? அதுவும் வேணாம், நீ உன் கூடயே அர்ஜுனை படுக்க வச்சுக்கோ. என்ன தப்பா நினைச்சுக்காத. பரவாயில்லக்கா. அப்பா, என்கிட்டயே கதை அளக்குறா. என்ன பஞ்சாயத்துன்னு எனக்கு தெரியாதா? ஐயோ, நான் கட்டிக்கிட்டத பார், நல்லா தின்னுட்டு பெப்பர் பேன தூங்கிட்டு இருக்கு. ஐயோ, இன்னைக்கும் நான் கீழே தான் படுக்கணுமா? சரி, இத தாலாட்டு பாடுற மாதிரி நினைச்சுக்க. இருக்கும். பாட்டு கிட்ட போய் படுத்துக்கோ. அத்தை, இப்படி சலிச்சு மாமா, வாமா. இன்னைக்கு அர்ஜுன் உங்க கூடவே படுத்துக்கிட்டுமே. என்னம்மா, என்ன விஷயம்? அது ஏசி ரிப்பேர் ஆயிடுச்சு அத்தை. இவன் தூங்க மாட்டான், அதான் உங்க கூட படுக்க வச்சுக்கோங்க. இவங்க கிட்ட என் குழந்தைய விடுறா. ஏமா, குழந்தை நடுராத்திரில எந்திரிச்சா அம்மா அம்மான்னு கத்துனானா அப்புறம் நாங்க வந்து கதவை தட்ட வேண்டியதா இருக்கும். அப்புறம் நீ பாதி தூக்கத்துல எந்திரிச்சு வர வேண்டியதா இருக்கு மாமா. இல்ல மாமா, இவன் இப்படி எல்லாம் பண்ண மாட்டான். அழுதானா நான் தூக்கிட்டு போயிடுறேன். அவன் அழுவுறப்ப நாங்க தூங்கிட்டோம்னா பேசாம ஒரு பெரிய விசிறியே எடுத்து தர்றமா, எடுத்துட்டு போய் வீசு. ஐயோ மாமா, மேல ஃபேன் வேலை செய்யுது. இருந்தாலும் இவன் ஏசி இல்லாம தூங்க மாட்டான். அதுவும் இல்லாம இவன் உங்க கூட தூங்கணும்னு ஆசைப்படுறான். அப்படியாடா அர்ஜுன்? ஆமாடா, அப்படிதான் சொன்னான். ஓஹோ. ஏன் அர்ஜுன், நீ பாட்டு கூட தானே தூங்கணும்னு சொன்ன. புரிஞ்சிடுச்சுமா. நீ விட்டுட்டு போமா, நாங்க பாத்துக்கிறோம். நீ குழந்தை கொடுமா, நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க. செல்லம். சரிம்மா, தூங்கு. பார்த்து நீ நிம்மதியா தூங்கு. புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேனம்மா. ஐயோ அப்பா. ஓ, தூங்கிட்டீங்களா? அதுக்குள்ளயா? நல்லா தூங்கிட்டீங்களா? எனக்கு தான் தூக்கமே வர மாட்டேங்குது. சரி, தூங்கிட்டார் போல இருக்கு. என்கிட்டயவா? இருங்க. சரி, தூங்குனா தூங்கட்டும். நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன்.
பாத்ரூம்குள்ள போய் ஃப்ரெஷ் ஆகுறா? வேணும்னு பண்றாளா? இந்த டைம்ல இதுக்கு பாத்ரூம்ல போய் ஃப்ரெஷ் ஆகுறா? அடம் பிடிச்ச கழுத, திமுரு பிடிச்ச அலையறா. ச்சே, அடங்க மாட்டேங்கிறா. வரட்டும், வச்சுக்கிறேன் அவள. ஏய், எதுக்கு அழற? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்னால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். அதுக்கு நான் தான் காரணம். நீங்க எப்படி காரணமாவீங்க? நான் உன்னை விட்டு விலகி இருந்ததுனால தானே உனக்கு இந்த ஆபத்து வர்றது எனக்கு தெரியாம போச்சு. நான் பக்கத்திலே இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? நீங்க ஒதுங்கி இருக்கிற மாதிரி நடந்துக்கிட்டது என் தப்பு தானே. நீ எதுக்காக ஒதுங்கி இருந்த? எல்லாம் ஒரு காரண காரியத்துக்கு தானே. அதை நான் புரிஞ்சுக்காம போனது என் தப்பு தான். அத நான் சொல்லிருக்கணும். சொல்லாம போனது என் தப்பு தான். இல்ல, என்னடா பொண்டாட்டி இப்படி இருந்தது இல்லையே, ஏன் இப்படி இருக்கான்னு நான் கேட்டிருக்கணுமா வேண்டாமா? அதான புருஷனுக்கு அழகு. நான் தான் கேட்கலையே. அப்ப அது ஏன் தப்பு தானே. இல்லங்க, நீங்க தப்பா எடுத்துப்பீங்கன்னு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டது நிச்சயமா என்னோட தப்பு தான். நீ முதல்லயே சொல்லியிருந்தா நான் தப்பா தான் எடுத்திருப்பேன். நீ என்னை பத்தி நினைச்சது சரிதான். அதனால இது என் தப்பு தான். இல்ல, இது ஏன் தப்பு தான். இல்ல அனு, என்னோட தப்பு தான். இல்ல, இது ஏன் தப்பு தான். என்னோட தப்புன்னு ஏன் சொல்றேன். தப்புன்னு சொல்றேன்ல. ஏய், என்னோட தப்புன்னு சொல்றேன். ஏன் தப்பு? என்னோட தப்பு. என்னோட தப்பு. ஏன் தப்பு தான். என்னோட தப்பு. ஏன் தப்புன்றல. என்னோட தப்பு. ஏன் தப்பு. என்னோட தப்பு. என்னோட தப்பு. சக்தி, நீ எனக்கு புருஷனா கிடைச்சதுக்கு ஐம் ரியலி லக்கி. நீ எனக்கு பொண்டாட்டியா வந்ததுக்கு ஐ அம் சோ லக்கி.
முடிச்சு பந்தம் முடிஞ்சு போச்சு. இவன் முடிவில்லாத பந்தத்தை நோக்கி போயிட்டு இருக்கா. நடுவுல நீ வராத, போ. கடவுளே, எனக்கு ஏன் அப்படி ஒரு கனவு வரணும்? எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு இப்பதான் எங்க குடும்பம் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அந்த நிம்மதிக்கு எந்த குறையும் வந்துடாம நீதான் பாத்துக்கணும். எனக்கு வந்த அந்த கனவுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. எந்த அர்த்தமா இருந்தாலும் அதனால என் குடும்பத்துக்கு எந்த கெடுதலும் வந்துடக்கூடாது. கஷ்டத்துக்கு மேல கஷ்டப்பட்டு மனசு ரணமாயிடுச்சு. இன்னொரு கஷ்டத்தை தாங்குற அளவுக்கு என்கிட்ட சக்தி இல்ல. போதும் சாமி, போதும். இந்த ஜென்மத்துல தேவையான அளவுக்கு நாங்க கஷ்டப்பட்டுட்டோம். இதுக்கு மேல எங்களுக்கு எந்த விதத்திலையும் கஷ்டம் கொடுத்துறாத. என்ன இது? தொடச்சு விடுறதை விட்டுட்டு என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அது அது ஒண்ணும் இல்லைங்க. ராத்திரி கனவுல கனவுல இந்த மாதிரி தான் உடம்பு பூரா திருநீரை பூசிக்கிட்டு ஒரு அகோரிய பார்த்தேன். அகோரியா? அந்த நான் கடவுள் படத்துல ஆரியா வருவானே, அந்த மாதிரியா? ஷோ, என்னங்க நீங்க? நிஜமாதான் சொல்றேன். ஆமா. அகோரி வந்தாரு உன் கனவுல? இதே மாதிரி தான் கையை பிடிச்சு இழுத்தாரு. சரி வா, கீழே வா போலாம். வா சொல்றேன், நான் சொல்றேன்ல, வா கீழே போலாம், வா. ஐயோ, எனக்கு லட்சுமி வா, சொல்றது கேளுங்க. சொல்றேன்ல, வா. போறீங்க. லட்சுமி வா. அத்தம்மா மட்டும் சொல்லாதீங்க. அம்மா, ஏய் லட்சுமி வா. வரமாட்டேன் சொல்றல. ஏய் வா, போ நான் போய் எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன். அம்மா, அப்பா, அம்மா, அப்பா, வெளிய வாங்க, வாங்க சொல்றேன். அண்ணி வாங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும், வாங்க. அனு நீயும் வா. என்னடா? டேய் சக்தி வாடா. டேய் சொல்றா, என்னதான்டா நடந்தது? டேய் சொல்லிட்டு சிரிடா. அண்ணா என்னடா இது வேஷம்? அப்பா, அம்மா, அம்மா, அம்மா. என்னம்மா இது? ஐயோ, இப்போதெல்லாம் முகத்துல போசிக்கிட்டு என்ன பண்றீங்க? யார் கொட்டுனது? மூஞ்சில வேஷம்லாம் போட்டுருக்க? இதுவா? அது வந்து லக்ஷ்மி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தாளா, நான் பின்னாடியே போய் அவளை பயமுறுத்தினேன் பாருங்க. அந்த பயத்துல திருநீரையே மேல கொட்டிட்டா. எங்ககிட்ட போய் சொல்லாதீங்க, உண்மையை சொல்லுங்க. ஏய், அதுதான் உண்மை. சரி, மேல சொல்லுங்க. அப்புறம் லக்ஷ்மி என்ன பண்ணா தெரியுமா? என்ன பாக்குறா, திருநீரை பாக்குறா, என்ன பாக்குறா, திருநீரை பாக்குறா. அவன் மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டே இருந்தா. சரி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. சொல்றா. ஏய், சொல்லவா? ஷோ, வேணாங்க. நான் சொல்றேன். என்னமோ பண்ணுங்க. ஐயோ, சொல்லுங்க. சரிங்க, சொல்லுங்க. அண்ணா, உன் கனவுல யார் வருவா? என் கனவுல விஜய் வருவாரு. அண்ணி, உங்க கனவுல யார் வருவாங்கன்னு சொல்லுங்க.
உன் கனவுல நான் தானே வருவேன். ஆமா ரொம்ப முக்கியம். என் கனவுல அஜித் தான் வருவாரு. அஜித்தா? ஐயோ, அப்ப ரஜினி கமல் யாரும் வர மாட்டாங்களா? அதெல்லாம் லேட்டா வருவாங்க. வள்ளியம்மா, உன் கனவுல யாரு வருவாங்க? என்.டி. ராமராவ். என்.டி. ஆமா, ராமராவா? அவர்தான். ஓ, அம்மா தெலுங்கு ஹீரோவா? அப்ப எம்ஜிஆர்ல வரலையா? இல்ல சும்மா இருங்க. ஆனா லட்சுமி கனவுல யார் வந்தாங்க தெரியுமா? சொல்றேன் சிரிக்காம சொல்றேன். சொல்லுங்க. அகோரி வந்தாங்க. அகோரியா? அக்காரியா? ஐயோ மாமா, அது அக்கா காரி இல்ல, அகோரி. அகோரியா? ஏங்க அகோரினா யாரு? இந்த காசி ராமேஸ்வரத்தெல்லாம் வருவாங்களாமா, சித்தர்கள், சன்னியாசிகள். ஓ அவங்கதான். அவங்களா? இந்த கோமணம் கட்டிருப்பாங்க. டேய், இருடா. திருநீர் மேல கொட்டிடுச்சுன்னு அவ அப்படி சொல்லிருப்பா. ஐயோ அம்மா, கிண்டல் பண்ணிட்டு. அது மட்டும் சொல்லலாமா? அகோரி வந்து அவ கைய புடிச்சிட்டு இழுத்துட்டு போயிட்டாரா?